Yes. Introduction. Environmental issues. What are environmental issues? Environmental issues na enna? The problems and harmful effects created by humans unmindful activity. We are doing so many harmful activities and overutilization of valuable resource obtained from the nature. For example, நம்ம வந்து வாட்டர் ரிசோர்ஸையே வந்து நம்ம ஓவர் யூட்டிலைஸ் பண்றோம், அப்படிதானே? அப்படிதானேப்பா? முன்னாடியெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, வாட்டரை வந்து பீப்புள் வந்து எப்படி இருக்கும்னா, ரிவர் பாண்டெல்லாம் நியர்பை பாண்டு ரிவர்லாம் இருக்கும். அங்கே போய் எல்லாரும் போய் குளிச்சுட்டு வந்துடுவாங்க நீட்டாக. எந்த பொல்யூஷனும் இருக்காது வாட்டரில், ரிவர்லையும் சரி பாண்ட்ஸ்லையும். ஆனால் இப்போ ஹைலி பொல்யூட்டட், ஸோ தே கான்ட் டேக் பாத்ஸ். இப்போல்லாம் நம்ம வந்து அவங்களால என்ன செய்ய முடியாது, அங்கே போய் குளிக்க முடியாது. அந்த அளவு ரிவர் பாண்ட்ஸ் எல்லாம் பொல்யூட் ஆகிட்டு இருக்கு. சரியா? அதனால வீட்டில் தான் எல்லாருமே குளிக்கிறோம். குளிக்கிறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே வி ஆர் யூட்டிலைசிங் மோர் வாட்டர் தேன் அவர் நீட். சரியா? நம்மளோட நீடுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். தட் இஸ் கால்டு ஓவர் யூட்டிலைசேஷன் ஆஃப் வேல்யூபிள் ரிசோர்ஸ். மெயின்லி வாட்டரை கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அப்டைன் ஃப்ரம் த நேச்சர். Countries of the whole world agree that something needs to be done. அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராம நம்ம என்ன செய்யணும், we have to protect our environment or nature அப்படின்னு சொல்லி throughout the world all the countries are nowadays discussing about what? Protection of nature or protection of the environment. Many global summits. Summit means global summit na nama meetings, conferences and conventions are regularly conducted by the United Nations, and many steps are taken to minimize human induced issues by signing agreement with around 150 countries. 150 countries வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க, they signed in the agreement. We are not at all, we won't spoil the nature, we won't emit any harmful materials in the environment அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ஹவு மெனி கண்ட்ரீஸ்? 150 கண்ட்ரீஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன செய்றாங்க, தே டேக்கன் ஓத். அது டிசிஷன் எடுத்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க. என்ன டிசிஷன்? we are not responsible for releasing the harmful waste in the environment அப்படின்னு சொல்லி 150 கண்ட்ரீஸ் வந்து அந்த சமிட்ல, அந்த மீட்டிங்ல வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, சைன் பண்ணி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. சரியாப்பா? எதுக்கு? in order to protect the environment or nature or the ecosystem. Then what are the causes for this environment issues? இந்த environmental issueக்கு ப்ராப்ளத்துக்கு என்னென்னலாம் ரீசன் பாரு. drastic increase in population result in demand for more productivity of food material. அப்படிதானே? பாப்புலேஷன் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுவும் இந்தியா இஸ் த செகண்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டுலே செகண்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இந்தியா தான். அப்போ க்ரோயிங் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபுட் ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவேன்? அக்ரிகல்ச்சரல் லேண்டு தான் குறைஞ்சிட்டே வருது. ஹவு கேன் யூ இன்க்ரீஸ் த ஃபுட் ப்ரொடக்டிவிட்டி? என்ன பண்ணலாம் அதுக்கு? பை அடாப்டிங் நியூ மெத்தட்ஸ் ஆர் மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு 19th செஞ்சுரியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர்ஸும் பெஸ்டிசைட்ஸும் யூஸ் பண்ணாங்க. சரியாப்பா? அப்படி யூஸ் பண்ணி நிறைய ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ராடக்டை எந்த கண்ட்ரியுமே யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே நீ அனலைஸ் பார்த்தினா அதோட கெமிக்கல் நேச்சர் ஃபுல்லாவுமே பாய்சன் தான். அதனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ அதான் எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி, பயோ ஃபர்டிலைசர், சரியா, அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டாங்க. யாருமே கெமிக்கலாக போக மாட்டாங்க. கெமிக்கல் யூஸ் பண்ண we are spoiling the nature, we are spoiling the ecosystem, we are spoiling the environment. அண்டர்ஸ்டாண்ட்மா? ஸோ அப்போ இன்க்ரீஸ் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணால் வேற வழியே கிடையாது. தெர் இஸ் நோ மோர் ஆப்ஷன்.
சரியா? கண்டிப்பா நம்ம வந்து மாடர்ன் மெத்தட்ஸ் அதனாலதான் இப்ப வந்து பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லி நிறைய புதுசு புதுசா வந்து என்ன செய்றாங்க, ப்ரொடக்ஷன் ஹையாவும் ரெசிஸ்டன்ஸ் பவரை இன்க்ரீஸ் பண்றதும் அந்த மாதிரி குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக வேண்டி பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக் என்ஜினியரிங், ஜீனையே மாடிஃபை பண்ணி நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து பிளான்ஸும் சரி அனிமல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரியாமா? ஸோ நம்ம என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் எதனால வருது அப்படின்னா மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன். அதான் ஃபர்ஸ்ட். பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுட் மெட்டீரியல் இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபைபர்ஸ், ஃபியூயல்ஸ் விச் லிட் மெனி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இன் அக்ரிகல்ச்சர். அப்போ ஃபுட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணனாலே அக்ரிகல்ச்சர்ல நிறைய இஷ்யூஸ் வருது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. மாடர்ன் மெத்தட்னு சொல்லும்போது நமக்கு கெமிக்கல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ லேண்ட் யூஸ் மாடிஃபிகேஷன், அது மாதிரி பாப்புலேஷன் தான் மெயின் ரீசனே பாப்புலேஷன் வச்சுக்கேன். முதல்ல ஃபுட் ப்ரொடக்ஷன் நிறைய தேவைப்படுது, அதனால நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டி வருது. அது ஒன்று. ரெண்டாவது, அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக ஒரு வீட்டில் வந்து 4 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா 4 பேருக்கும் 4 வீடு கட்டணும், அப்படிதானே? 4 கார் வாங்கணும், 4 வண்டி வாங்கணும். இப்படி வாங்கும்போது வீடு கட்டணுமா? ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டை வந்து என்ன செய்யறோம் நம்ம, வி ஆர் கன்வெர்ட்டிங் இன்டு த அர்பனைஸ்ட் ஏரியா. அப்போ ஃபுல்லா அங்க இருந்த இக்கோசிஸ்டம் ஸ்பாயில் ஆகுது. அடுத்தது, கார் வாங்குறியா? முதல்ல என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, எல்லாரும் பஸ்ல போயிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாரும் தனித்தனியா ஒரு ஆளுக்கு ஒரு கார். எங்க போனா ஒரு ஆள் ஒரு கார் யூஸ் பண்றாங்க. சரியா? அப்படி யூஸ் பண்ண எவ்ரிவேர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன். சரியா? அதனால என்னவாகுதான், லேண்ட் யூஸ் மாடிஃபிகேஷன். லேண்ட் எல்லாம் அக்ரிகல்ச்சரல் லேண்டா இருந்தது எல்லாமே இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாவா இருந்தது எல்லாமே என்னவா மாறிட்டு, நோ ஆடியோவா? எஸ். நவ் கேன் யூ ஹியர்? நவ் கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? எஸ். சரிப்பா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ agricultural land full என்னவாயிட்டு, we are modifying it in the form of the urbanized area. That means buildings, so many industries and so many houses. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு வீடு கட்டும் போது அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ஷார்டேஜ் ஆகுது. அப்போ ஃபுட் ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆக முடியும்? ஸோ த அக்ரிகல்ச்சரல் லேண்டை டிஸ்ட்ராய் பண்ண ஃபாரஸ்ட் ஏரியாவை டிஸ்ட்ராய் பண்ண லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, இட் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. தென் லேண்ட் டிகிரேடேஷன். லேண்டோட ஃபர்டிலிட்டி வந்து டீக்ரேட் ஆகிட்டே இருக்கு டே பை டே. எப்படி டீக்ரேட் ஆகுது? we are utilizing artificial fertilizers and chemicals. artificial ஃபர்டிலைசர்ஸும் கெமிக்கல்ஸையும் யூஸ் பண்ணுறோம், பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு, ஃபங்கிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ண the nature of the soil is degraded. fertility, அங்கே இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம், அங்கே இருக்கிற எர்த்வார்ம்ஸ் எல்லாம், அங்கே இருக்கிற ஃப்ளோரா ஃபானா எல்லாமே டீக்ரேட் ஆயிடுது. ஸோ லேண்ட் டீக்ரேடேஷன். தென் ரிடக்ஷன் இன் ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி. ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டினா நம்ம என்ன செஞ்சிட்டாங்க, அக்ரிகல்ச்சரல் லேண்ட் எல்லாம் என்ன மாத்திட்டாங்க, பில்டிங்கா மாத்திட்டாங்க. அப்போ அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருந்தாதான் அங்க என்ன தேவைப்படுது, பாண்டெல்லாம், தண்ணி இரிகேஷனுக்கு பாண்ட் வேணும், அப்படிதானே? ஸோ அந்த பாண்டெல்லாம் இப்போ பில்டிங் ஆயிட்டு. நாங்கள் எங்கள் ஏரியாவில் அங்கே இந்த நாகர்கோவில் சைடு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது வயலுக்கெல்லாம் போகும்போது எல்லா இடமும் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தோடனே ஒரு குளம் வரும், இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோடனே இன்னொரு குளம் வரும், அப்படின்னு நிறைய குளம் இருக்கும். இப்போ அந்த குளம் எல்லாமே என்னவாயிட்டு, ஃபுல்லா அங்கங்கே வீடு வேற கட்டி இருக்கிறாங்க. பிளஸ் சும்மா தரிசு நிலமா கிடக்கு. அப்படி இல்லைன்னா என்ன வச்சிருக்கிறாங்க, தோப்பு மாதிரி, தென்னந்தோப்பு அப்படி வச்சிருக்கிறாங்க. குளம் எல்லாம் காணவே காணும். சரியா? அப்ப அங்க அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருந்தாதான் there is need for pond, அப்படிதானே? அப்போ அது எல்லாத்தையும் இப்ப என்னதான் மாத்திட்டாங்களா, ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி அப்ப குறைஞ்சிட்டு அது வந்து பில்டிங்கா மாறிட்டு. சரியா?
அதனாலதான் இப்போ சென்னையில எல்லாம் தண்ணி வந்த வெள்ளம் மழை பெஞ்சாலே வீட்டுக்குள்ள வருது. ஏன் வீட்டுக்குள்ள வருது? ஏன்பா? பில்டிங்ஸ் அந்த வீடு கட்டி இருக்கிற இடம் எல்லாம் முன்னாடி எப்படி இருந்ததுதான்? லோ லையிங் ஏரியாஸ், அப்படி பள்ளத்தாக்கு தண்ணி மழை நேரத்துல அங்கதான் எல்லா தண்ணியும் தேங்கி நிற்கும். இப்போ அந்த இடத்துல நம்ம வீடு கட்டினா நம்ம வீட்டுக்குள்ள தானே தண்ணி வரும். ஸோ வி ஆர் டிஸ்ட்ராயிங் த எக்கோசிஸ்டம். சரியா? அதனால ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி குறைஞ்சிட்டு. முன்னாடி தண்ணி நிறைய எல்லா இடமும் இருக்கும். எப்பவும் எந்த இடத்துல கிணறு தோண்டினாலும் சரி, எந்த இடத்துல ஊத்து தோண்டினாலும் சரி, ஊத்தெல்லாம் வெட்டி என்னச்சுவாங்க, தண்ணி மோப்பாங்க முன்னாடி எல்லாம். சரியா? இப்ப தானே எல்லாம் போர் போட்டு. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த சம்மர் சீசன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, குளத்துங்கரையில என்ன செய்வாங்க, குளத்துல உள்ள தண்ணி இருக்காது, எல்லாம் வத்தி போயிருக்கும். அந்த ஓரத்துல ஊத்து மாதிரி தோண்டி அதுல இருந்து தண்ணி எடுப்போம். சரியா? அந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி எல்லாம் இப்போ டிகிரேட் ஆயிட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது, டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அண்ட் ஆல்சோ ரிசல்ட்டிங் இன் மேன்மேட் குளோபல் வார்மிங் பை கிரீன் ஹவுஸ் கேசஸ், ஈவன் ஆல்டரிங் கிளைமேட்டிக் கண்டிஷன். இந்த மாதிரி ரீசன்ஸ்னால குளோபல் வார்மிங். வாட் இஸ் குளோபல் வார்மிங்? இது தெரிஞ்ச ஆன்சர் தான் சொல்லலாம் எல்லாருமே. வாட் இஸ் குளோபல் வார்மிங்? ஸ்டூடெண்ட்ஸ், are you all listening the class? Yes, very good Fatima. Heating up of earth surface. Yes, how it is getting heated? எப்படி ஹீட் ஆகுது டே பை டே? டியூ டு ஹீட் சோர்ஸ் யாருப்பா? மெயின் சன்ரைஸ். ஸ்னோலின், வெரி குட். டியூ டு சோலார் ரேடியேஷன். சரியா? சன்னோட ரேஸ்னால தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் ஹீட்டே சன்னு தான். அப்போ அந்த சன்ரைஸ் வந்து எங்க வருது? எர்த்தோட சர்ஃபஸ்க்கு வருது. ஆனா அதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து யார் அப்சர்வ் பண்ணிடுவா? நம்ம எர்த்துக்கு மேல ஒரு கவரிங் இருக்கு. வாட் இஸ் தட் கவரிங் கால்டு? வெரி குட். அழகு பிரசன்னா, ஃபாத்திமா. O3, வெரி குட். ஷமீம், வெரி குட். O3. O3 மீன்ஸ் ஓசோன். ஓசோன் ஃபார்முலா என்னப்பா? O3. இந்த O3 வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த O3ல இப்ப என்ன நடக்குது? O3 வந்து ரொம்ப திக்கா இருந்துச்சு. ஓசோன் லேயர் வந்து ரொம்ப திக் லேயரா இருந்துச்சு. சரியா? ஒரு திக்கு போர்வை மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ அதுல அங்கங்கே ஹோல் விழுந்துட்டு. வை? வாட் இஸ் த ரீசன்? ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம தான் காரணம். சரியாப்பா? பொல்யூஷன். வெரி குட், வெரி குட். எஸ். அப்போ அந்த O3ல வந்து இப்ப ஹோல் வர வர அந்த தின்னிங் திக்கா இருந்தது தின்னாயிட்டே வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா இங்க உள்ள கேசஸ் போய் O3 கூட ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணி அந்த திக்கான அந்த அந்த பாண்டிங்க வந்து என்ன செஞ்சிட்டுது? அப்படி பாண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி தின்னா மாறிச்சு முதல்ல. அடுத்து தின்னா ஆகி கடைசியில ஹோலே விழுந்துட்டு. இப்போ என்ன செய்யுது? சன்ரைஸ், மோஸ்ட் ஆஃப் த சன்ரைஸ் ஆர் கம்மிங் டு த எர்த் சர்ஃபஸ். அப்படிதானம்மா? எர்த் சர்ஃபஸ்ல வந்து ரீச் ஆகுது. இங்க எர்த் சர்ஃபஸை நம்ம தான் பொல்யூட் பண்ணி வச்சிருக்கிறோமே. என்ன கேஸ்? அந்த ரேஸ் ஃபுல்லா, அந்த ஹீட்டை ஃபுல்லா அப்சார்ப் பண்ற கேசஸ். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் எர்த்தோட அட்மாஸ்பியர்ல அமௌண்ட் கூட்டி வச்சிருக்கோம். நம்ம தான் அதுக்கு காரணம். இந்த அறுக்க பாரு. வாட் ஆர் த கேசஸ்? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு. இதோட அமௌண்ட் வந்து டே பை டே டியூ டு இண்டஸ்ட்ரியலைசேஷன், டியூ டு அர்பனைசேஷன், யூஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், எவ்ரிவேர் there is release of carbon dioxide. Then methane, biogas. சரியா? நிறைய இடங்கள்ல அந்த பயோமாஸ் எல்லாம் அப்படி டீகே ஆகி எந்த கேஸ வெளிவிடுது? மீத்தேனை வெளிவிடுது. தென் நைட்ரஸ் ஆக்சைடு ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ். சரியாம்மா? அந்த வந்து நம்ம கிரே கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேஸ் தான் மெயின் ரீசன். இந்த மூணுமே என்ன பண்ணுதான்? அந்த சோலார் எனர்ஜியா அப்படி அந்த ஹீட்டை அப்படியே அப்சர்வ் பண்ணி நம்ம எர்த்தோட சர்ஃபஸ்ல ரீரேடியேட் பண்ணிருது. அந்த ஹீட்டை ஃபுல்லா அப்படி அப்சர்வ் பண்ணிட்டு அப்படி விழுங்கிட்டு அப்படி உமிழ்ந்துருது. ஹீட்டை ஃபுல்லா எர்த்தோட சர்ஃபஸ்ல அட்மாஸ்பியர்லயே உமிழ்ந்துருது. அப்படி
அப்படி ரிலீஸ் பண்ணும்போது ஹீட்டோ அந்த நம்ம ஏர்த்தோட ஹீட் வந்து டே பை டே அப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு. தட் இஸ் கால்டு குளோபல் வார்மிங். அப்ப இந்த குளோபல் வார்மிங்க்கு யார் தான் காரணம்? தீஸ் கேசஸ். இந்த கேசஸ் ஆர் கால்டு கிரீன் ஹவுஸ் கேசஸ். இந்த ஹீட் அப்சார்ப் பண்றதுன்னு கேஸ் இருக்குல்லப்பா, தீஸ் கேசஸ் ஆர் கால்டு கிரீன் ஹவுஸ் கேசஸ். கிரீன் ஹவுஸ் கேசஸ். எஸ். Greenhouse effect and global warming. Greenhouse effect, a process by which radiant heat from the sun, sunல இருந்து வர்ற radiation, heat energy captured by gases in the atmosphere that increase the temperature of the earth ultimately. The gases that capture the heat, அந்த ஹீட்டை கேப்சர் பண்ற கேசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? we call it as greenhouse gases. Greenhouse gases. Then example for greenhouse gas என்னலாம்? Carbon dioxide, methane and nitrous oxide. Carbon dioxide, methane and nitrous oxide. சரி, இன்னும் ஒன்று பாரு, chlorofluorocarbon, CFC. chlorofluorocarbon இது எங்க இருந்துமா ரிலீஸ் ஆகும்? லோயர் கிளாஸ்லயே நம்ம படிச்சிருக்கிறோம். சிஎஃப்சி வந்து யாரு ரிலீஸ் பண்ணும்? வெரி குட் ஃபாத்திமா, அப்ரிஷியேட் ஃபாத்திமா. எஸ், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ். ஸ்னோலின், வெரி குட். ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் இதுல இருந்தெல்லாம் வெளியே வர்ற கேஸ். ஃபாத்திமா இல்மின், வெரி குட். சுஜித், எஸ். என்ன எல்இடி பல்பு, வெரி குட். ஷமீம், வெரி குட். என்ன லைட் பல்புமா? எல்இடி பல்ப்ஸ். சரியா? இதுல இருந்தெல்லாம் வெளியே வர்ற என்னது கேசஸ் தான் குளோரோஃப்ளூரோகார்பன். இந்த கேஸ் என்ன பண்ணுது? இது ஹீட் அப்சார்ப் பண்ணாது. நேரம் எங்க போகுது? எங்க போகுது? ஓசோன். ஓசோன்ல போய் ஓசோன், எஸ், O3 கூட ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணி ஓசோன் ஹோலுக்கு மெயின் காரணமே யாருதான்? குளோரோஃப்ளூரோ கார்பன். ஓசோன் ஹோல் இருக்கிறனால தான் எல்லா சன்னோட ரேடியேஷனும் இங்க வந்துடுது. இந்த கேஸஸ் அதை அப்சார்ப் பண்ணி அட்மாஸ்பியர்ல ரீரேடியேட் பண்ணிடும். ஸோ எர்த்தோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து this greenhouse gas along with CFC, chlorofluorocarbon. இது மட்டும் இல்லாம aerosols. பாரு எப்படி வந்து அந்த குளோபல் வார்மிங், கிரீன் ஹவுஸ் கேசஸ், தட் மீன்ஸ் என்னது? குளோபல் வார்மிங்க்கு காரணம் யாரெல்லாம், எவ்வளவு பர்சன்டேஜ் அவங்க பிளே பண்றாங்க? மெயின் ரோல் பிளே பண்றது யாரு? கார்பன் டை ஆக்சைடு, CO2 தான். CO2 தான் மெயின் ரோல். CO2 எங்க இருந்தலாம்? ஃபுல் அண்ட் ஃபுல் வெஹிக்கிள்ஸ்ல இருந்து, பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ், பர்னிங் ஆஃப் கோலு, இது எல்லாமே. சரியா? அது மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர், வல்கனோஸ், இதுல இருந்தெல்லாம் வெளியே வர்றது மெயினா என்னதான்? கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்கை காஸ் பண்ற மெயின் கிரீன் ஹவுஸ் கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல எழுத வேண்டியது கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் டு தட் மீத்தேன், தென் CFC, தென் nitrous oxide. Understand ma? These are the different sources of global warming. Global warming. இப்போ கேட்கலாம், பர்சன்டேஜ் வந்து கேட்கலாம். சரியா? இந்த டயக்ராம் கொடுத்து உங்களுக்கு வந்து நீட்டில் கொஸ்டின் கேட்கலாம். சரியா? டயக்ராம் கொடுத்து இதில் வந்து எது இப்போ ஃபில் ஆகாமலே கொடுத்துருக்கலாம், எந்த கேஸ் வந்து இந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியாப்பா? ஸோ ஸ்டடி திஸ் பை சார்ட். இந்த பை சார்ட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ். இந்த கிரீன் ஹவுஸ்னால என்ன எஃபெக்ட் நமக்கு தெரிஞ்சதான் குளோபல் வார்மிங். இன்க்ரீஸ் இன் கிரீன் ஹவுஸ் கேஸ் லீட் டு irreversible changes in major ecosystem. இன்னொன்று வந்து என்னது, கிளைமேட்டிக் பேட்டர்னே மாறிட்டு. அப்படிதானே? எந்த நேரம் ரெய்னி சீசன்லாம் மழை பெய்யாது, எப்பவாச்சும் ஒரு நேரம் ஏதாவது சொல்லுவாங்க, என்னது வெப்பச்சலனம், வெப்பச்சலனத்தினால இன்னைக்கு மழை பெய்யுது அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொல்யூஷன். வெப்பச்சலனம்னா வேற ஒன்றும் இல்லை, டியூ டு ஓவர் பொல்யூஷன். சரியா? ஏர் பொல்யூஷன்னால மழை பெய்யும். அப்ப அதுல இருந்து பெய்யுற மழை என்ன மழையா இருக்கும்? which rain? பொல்யூஷன்னால பெய்யுற மழை என்னமா? don't know. acid rain. very good. yes
எஸ்டா, ஆசிட் ரெயின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆசிட் ரெயின். சரியா? ஸோ அது ஒரு காரணம். சரியாம்மா? ஸோ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால கிளைமேட்டிக் சேஞ்சஸ், கிளைமேட்டிக் கண்டிஷனே நமக்கு தெரியாம போயிட்டு, கெஸ் பண்ணவே முடியல யாருக்கும். எந்த சீசன்ல ரெய்னி சீசன், எது சம்மர், எது விண்டர், எல்லாமே மாறி போயிடுச்சு டியூ டு திஸ் கிரீன் ஹவுஸ் கேசஸ். அண்ட் ஆல்சோ இட் காசஸ் irreversible changes in major ecosystem. ecosystemத்துல நிறைய சேஞ்சஸையும் ஃபார்ம் பண்ணிருக்கு. Here these are the, இது என்னது? Fire, forest fire, then earthquake and also tsunami. இதெல்லாம் தான் effects of greenhouse gases. These are the effects of greenhouse gases. Then for example, coral ecosystem is affected by increase in temperature. அது வந்து நம்ம என்ன சொல்றோம்? கோரல் ப்ளீச்சிங். ப்ளீச்சிங்னா என்னம்மா? ப்ளீச்சிங் பவுடர். வை வி ஆர் யூசிங் ப்ளீச்சிங்? ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர் எதுக்கு போடுவாங்க? to eradicate the algal growth. எங்கேயாவது பாசி பிடிச்சிருந்துருக்கும், கிரீன் கலர்ல வளர்ந்துருக்கும், அல்லது ப்ரௌன் கலர்ல அப்படி வழுக்கும். நம்ம நடக்கும்போது வழுக்கிற இடத்துல வந்து நம்ம ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா தேய்ச்சோன்னா என்னவாயிரும்? அதெல்லாம் போயிடும். அப்படிதானப்பா? அது மாதிரி இந்த பொல்யூஷன்னால கோரல் ப்ளீச்சிங். வாட் இஸ் கோரல்? பவளப்பாறை. சீஷோர்ல இருக்கும், நிறைய பவளப்பாறைகள் இருக்கும். சரியா? அந்த பவளப்பாறை எல்லாம் ஏன் அந்த பவளப்பாறை இப்ப அஃபெக்ட் பண்ணுது? இங்க உள்ள பொல்யூட்டட் வாட்டர் எல்லாம் எங்கதான் போய் சேருது? சீல தான் போய் சேருது. அந்த ஷோர்ல இருக்கிற ஹோல் கோரல்ஸும் என்னவாயிருது? அப்படியே ப்ளீச் ஆயிருது, அப்படியே டெட். அது எல்லாமே காஞ்சு போய் செத்து போய் நிக்குது இப்போ. சரியா? டியூ டு திஸ் பொல்யூஷன், தட் இஸ் air pollution, water pollution and land pollution, that is observed in Gulf of Mannar, that is in Tamil Nadu. நம்ம கோஸ்டல் ரீஜன் பார்த்தீங்கன்னா மெயினா வந்து இந்த தூத்துக்குடி அந்த ஷோரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா என்னது? கோஸ்டல் ரீஜன்ல இந்த இது கோரல்ஸ் வந்து அப்படியே செத்து போய் தான் நிற்கும், எல்லாம் காஞ்சு போய் நிற்கும், கல் மாதிரி இருக்கும். சரியா? உயிரோட வந்து நம்ம பார்க்கவே முடியல. ஏன்? இந்த ஏரியா உள்ள ஃபுல்லா வேஸ்ட், கெமிக்கல் வேஸ்ட் எல்லாமே, இண்டஸ்ட்ரினாலும் சரி, தென் ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட்னாலும் சரி, எல்லாமே பப்ளிக் பிளேசஸ்ல உள்ள வேஸ்ட்னாலுமே எங்க தான் போய் சேருது? அந்த சீல தான் போய் சேருது. ஸோ த ஹோல் இக்கோசிஸ்டமில் அந்த கோரல் இக்கோசிஸ்டமே ஃபுல்லா ஸ்பாயில் ஆகி எல்லாம் காஞ்சி போய் நிற்குது. சரியாம்மா? தட் இஸ் கால் ஸோ டியூ டு திஸ் குளோபல் வார்மிங் என்னவாகுது? சாரி, due to this greenhouse gases, the temperature is increasing day by day, and also the ecosystem will get spoiled. Understand? Yes. Human activities led to produce the greenhouse effect. என்னென்ன activitiesனால greenhouse gases எல்லாம் வெளியேறுது பாரு? Burning of fossil fuels which release carbon dioxide and methane. Then way of agriculture and animal husbandry practice. ஆல்ரெடி டோல்டு, அக்ரிகல்ச்சரில் நம்ம 18th 19th செஞ்சுரியில் ஃபுல்லாக என்னதான்? கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. கெமிக்கல், தட் இஸ் ஆர்டிஃபிஷியலி சிந்தசைஸ்டு ஃபர்டிலைசர்ஸும் பெஸ்டிசைட்ஸு இன்செக்டிசைட்ஸு யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அதில் உள்ள வேஸ்ட் எல்லாம் கடைசியில் எங்கே தான் போய் சேரும்? இட் எண்டர்ஸ் டூரிங் ஃப்ளட், டூரிங் ரெய்னி சீசன். இட் இஸ் கேரிட் பை த வாட்டர் கரண்ட் அண்ட் ரீச்சஸ் த நியர்பை வாட்டர் பாடி. ஸோ அந்த வாட்டர் பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ வே ஆஃப் அக்ரிகல்ச்சரும் என்னதான்? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கு ஒரு காரணம். அண்ட் ஆல்சோ க்ரோயிங் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அனிமல் ஹஸ்பண்ட்ரி மீன்ஸ் க்ரோயிங் ஆஃப் ஃபார்மிங், தட் இஸ் ஃபார்மிங் ஆஃப் அனிமல்ஸ், போல்ட்ரி, தென் கேட்டில் ரியரிங், இதெல்லாமே அதில் வந்துடும். சரியா? ஏபிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஆல் ஆர் இன்க்ளூடட் அண்டர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரிலையும் இப்போ நம்ம வந்து ஆடு மாடுகளுக்கெல்லாம் முன்னாடி என்னது? ஃபுல்லா என்னது? புல்லு, வைக்கோல் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. சரியாப்பா? ஆனா இப்போ ஃபுல்லா என்னது? இன்ஜெக்ஷன் போட்டு ஊசி, சாரி, பால் கறக்குறாங்க. அந்த ஹார்மோன்ஸை இன்ஜெக்ட் பண்றாங்க. நிறைய மில்க் செக்ரேட் பண்ற ஹார்மோன்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் நம்மளும் என்ன செய்யறோம்? குடிக்கிறோம். ஸோ நமக்கு அந்த ஹார்மோன்
அதனால தான் பிள்ளைங்க வந்து அப்நார்மல் growth. முன்னாடி வந்து பிள்ளைங்க எல்லாம் நல்லா ஒல்லியா நல்லா ஸ்லிம்மா ஸ்டைலா இருப்பாங்க. இப்போ எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஷேப்லெஸ்ஸா இருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த மாதிரி ஹார்மோனல் இன்ஜெக்ஷன். அது மாதிரி போல்ட்ரி பார்த்தீங்களா? ஒரு 20 டேஸ்ல வந்து வளர்ந்துரும் சிக்கன்லாம். ஆனா சிக்கன் தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்குது. ரொம்ப டேஸ்டியா இருக்கு அப்படின்னு அதை தான் சாப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அனிமல் ஹஸ்பண்ட்ரிலையும் நிறைய நம்ம கெமிக்கல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது மாதிரி இந்த போல்ட்ரி எல்லாம் வளர்க்குறதுக்கு இடமே இல்லை. ஃப்ரீயாக அதுக்கு வளர முடியாது. உள்ள இவ்வளோண்டு இடத்துல வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணுற ஃபுட் ஐட்டம் இன்க்ளூடிங் ஹார்மோன்ஸ் எல்லாம் கொடுத்து வேகமாக வளர வச்சு ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ அதுலேருந்து அதோட வேஸ்ட் எல்லாம் என்ன செய்யுது அடுத்து கொட்டுறாங்க. அந்த கொட்டுற வேஸ்ட்லேயும் அந்த ஹார்மோனல் எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். ஸோ இட் வில் ஆல்சோ காசஸ் த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அண்டர்ஸ்டாண்ட்மா? தென் எலக்ட்ரிக்கல் காட்கெட்ஸ் லைக் ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷனர்ஸ் ரிலீஸ் குளோரோஃப்ளூரோ கார்பன். இதெல்லாம் உனக்கு தெரியும் ஏற்கனவே. The fertilizers used in agriculture which release nitrous oxide. Emission from automobiles. These are the what? Causes for greenhouse gases. இது இங்க இருந்தெல்லாம் நமக்கு என்னது greenhouse gases வந்து நம்ம ரிலீஸ் பண்றோம். அண்டர்ஸ்டாண்ட்மா? This greenhouse gases lead to global warming. இந்த greenhouse gasesனால எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. The increase in mean global temperature that is highest in 4,000 years due to increased concentration. 4000 வருஷத்துல இல்லாத ஒரு டெம்பரேச்சர் வந்து இப்போ இருக்குதான். 4000 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு ஹை டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணவே இல்லையா. ஆனா இப்போ அந்த அளவுக்கு குளோபல் மீன் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சரியா? டியூ டு இன்க்ரீஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ். இந்த கேஸஸோட கான்சன்ட்ரேஷன் தான் மெயின் ரீசன். சரியாப்பா? என்ன கேஸஸ் எல்லாம்? வாட் ஆர் த டிஃபரெண்ட் கிரீன் ஹவுஸ் கேஸஸ்? கேன் யூ ரிமெம்பர் ஸ்டூடெண்ட்ஸ்? இஃப் யூ ரிமெம்பர் யூ கேன் டைப். சீக்கிரமா சிம்பிளா அந்த சிம்பிள் மட்டும் போட்டு விட்டு பார்ப்போம். வெரி குட் சுஜித். கார்பன் டை ஆக்சைடு, SCH4, ஷமீம் வெரி குட். சுஜித் குளோரோஃப்ளூரோ கார்பன், SCFC ஸ்னோலின் வெரி குட்மா, சூப்பர். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கடா. அப்பதான் எனக்கும் நைட்ரஸ் ஆக்சைடு ஃபாத்திமா இல்மீன், ஷமீம் வெரி குட். எஸ், நைட்ரஸ் ஆக்சைடு. தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கேஸஸ் which is causing global warming. Yes, Kevin, very good pa. One of the reason for this is overpopulation. Our main reason என்னதான்? பாப்புலேஷன். பாப்புலேஷன் வந்து நமக்கு கம்மியா இருந்துச்சுன்னா இந்த அளவு நம்ம வந்து ஃபுட்டு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸையும் தேவைப்படாது. அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தும் இந்த அளவு தேவைப்படாது. ஏன்னா நம்மளுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக நீடு இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிதானம்மா? நீடு இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம வந்து நியூ மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் மெயின் ரீசன். நிறைய வேஸ்ட், ஹார்ம்ஃபுல் வேஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு இப்போ. அப்போ மெயின் ரீசனே ஓவர் பாப்புலேஷன் தான். which creates growing need for food, fiber, fuel and considered to be the major cause of global warming. இப்போ குளோபல் வார்மிங் வந்து இன்டைரக்டா வந்து என்ன காசு தான் மெயின் காசு? ஈவன் தோ கிரீன் ஹவுஸ் கேஸஸ் தான் காசஸ் அந்த ரீசன் அப்படின்னாலும் அந்த கிரீன் ஹவுஸ் கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது எதனால அப்படின்னா என்னது? டியூ டு ஓவர் பாப்புலேஷன். ஓவர் பாப்புலேஷன் தான் எல்லாத்துக்கும் பேசிக் ரீசன். தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்னால அது வந்து என்ன பண்ணுது? யூ ஆல்ரெடி நோ எர்த்தோட சீ லெவல் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது. அது மாதிரி எர்த்தோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது கிளேஷியர்ஸ், ஸ்னோ எல்லாம் மெல்ட் ஆகிடுது. அப்படிதானப்பா? மெல்ட் ஆகி வாட்டர் எல்லாம் எங்க போய் சேருது? சீல சேரும்போது சீ லெவல் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஐலண்ட் எல்லாம் உள்ள சப்மர்ஜ் ஆயிருது. பிளஸ் ஆல் த லிவிங் ஆர்கானிசம் லிவிங் இன் தட் ஏரியா வில் பி கெட்டிங் அஃபெக்டட். அதனாலதான் சுனாமி வருது. சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு ஹை டைட் வந்தாலே போதுமே, அப்படியே ஹியூமன் டுவெல்லிங் பிளேசஸ்க்குள்ள எல்லாம் தண்ணி வந்துடும். அப்படிதானே? ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துடும் இல்லையா? அந்த இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன்லாம் அந்த ஷோர் பக்கத்திலே தான் வீடு கட்டியிருப்பாங்க. ஃபிஷர்மேன்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து கடல் தான் அம்மா, கடல் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து ஈஸியாக ஒரு ஹை டைட் வந்தோடனே
ஈஸியாக அது வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுது. சரியா? ஸோ இந்த மாதிரி காரணம் யாரு? நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் தான். நம்ம தான் அந்த ஹை டைடு வர்றதுக்கும் அந்த சுனாமி வர்றதுக்கும் காரணம் நம்ம தான். சரியா? ரைஸ் இன் குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது which cause sea level to rise as polar ice caps and glaciers begin to melt. போலார் ரீஜன்ல உள்ள ஸ்னோ ஐஸ் கேப்ஸும் கிளேஷியர்ஸ் பெரிய பெரிய என்னது பனிப்பாறைகள் அதெல்லாமே என்னவாயிட்டு அப்படி மெல்ட் ஆகி it is causing submergence of many coastal cities. கோஸ்டல் ஏரியாவில் உள்ள சிட்டிஸ் எல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருது. நிறைய ஐலண்ட் வந்து என்ன செஞ்சிருது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சிட்டிஸ் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. திஸ் த ஃபர்ஸ்ட் எஃபெக்ட். There are number of effects of global warming. In that first one, due to global rise in global temperature, என்னவாகுது? Sea level is increasing due to the melting of ice caps and glaciers. Understand ma? அதனால நிறைய cities வந்து submerge ஆயிருது. There will be a drastic change in weather pattern. Climatic pattern வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. Bringing more flood or drought in some areas. சரியா? ஒழுங்கா வந்து நம்ம பராமரிக்கல ஏரியாவை அப்படின்னா இப்போ வந்து ரெய்னி சீசன் அப்படின்னு சொன்னாலே என்ன செஞ்சிருவாங்க? எல்லாரும் அலர்ட் ஆயிருவாங்க. கவர்மெண்டே ஃபுல்லா அலர்ட் ஆயிரும். இந்த 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 இடத்துல வந்து தண்ணி தேங்கும், அதனால அங்கெல்லாம் மக்களை வந்து என்ன செய்யக்கூடாது? உட்கார வைக்கக்கூடாது. அது மாதிரி இந்த டேமு ரிசர்வாயர்ஸ் எல்லாம் சில்டேஷன் பண்ணுவாங்க, தூர்வாருவாங்க. அப்படிதானே? ஏரி குளங்கள் எல்லாம் தூர்வாரி அதை நல்லா தண்ணி நிரப்பி வைக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணுவாங்க. அது மாதிரி ஓடைகள் தண்ணி ஓடுற இடம் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருவாங்க? நல்லா ஆழப்படுத்திடுவாங்க. அப்பதான் தண்ணி வந்து வெளியே வராம ஊருக்குள்ள வராம அந்த ஓடை வழியா ஓடிரும். சரியாப்பா? அந்த மாதிரி கெனால் சிஸ்டம் எல்லாமே புதுப்பிக்கும் போது என்னவாகும்? அந்த ரெய்னி சீசனை நம்ம வந்து தாக்கு பிடிச்சுக்கலாம். ஆனா இப்ப எப்போ மழை பெய்யுது, எப்போ வெயில் அடிக்குது, எப்போ குளிர் சீசன் அது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதனால திடீர்னு மழை பெஞ்சு என்னவாயிருமா? ஃப்ளட் அண்ட் drought in it will affect the areas, some areas. Understand ma? அந்த கிளைமேட்டை வந்து நம்ம கரெக்டா வந்து என்ன செய்ய முடியல? ஜட்ஜ் பண்ண முடியல. இந்த டைம்ல இதுதான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியாதனால there will be drastic change in weather pattern bringing more flood or drought in some areas. Here you can see the flooded area. சரியாமா? ஃப்ளட் வந்து எப்படி அந்த தண்ணியெல்லாம் அந்த காரெல்லாம் கடலுக்குள்ள இந்த சுனாமி 2000 எப்போ வந்தது? சுனாமி எந்த இயர்ல வந்தது? ஆ 2004 எந்த டேமா? டிசம்பர் 26th. வெரி குட்டா. எஸ் சூப்பர். எஸ்மா. டிசம்பர் 26 எல்லாரும் என்ன பண்ணாங்க? கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே குழந்தைங்களுக்கு கூட பீச்சுக்கு போயிருக்காங்க. அங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. சரியா? எல்லாமே ஹாலிடேஸ் என்ஜாய் பண்றதுக்காக வேண்டி நிறைய பேர் அந்த கோஸ்டல் ஏரியா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து நான் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து இங்க வேளாங்கண்ணி போயிருந்திருக்கிறாங்க. வேளாங்கண்ணிக்கு போயிருக்கும்போது ரூம் போட்டு இருந்திருக்கிறாங்க. அங்க அவங்க அம்மா அப்பா எல்லாம் ரூம்ல இருந்தாங்களாம். இவன் ஏதோ வாங்க போயிருக்கிறான். குட்டி பையன், அவன் வந்து 5th அல்ல 6th படிச்சிருந்திருப்பான். அப்போ இவன் ஏதோ வாங்க போன நேரம் தான் அப்படி சுனாமி வந்திருக்கு. இவன் பயந்தடிச்சு என்னவோ ஏதோன்னு ஓடி அவன் தப்பிச்சிட்டான். அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு வர்றதுக்கே 1 month ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அங்க லாட்ஜ்ல இருந்து வெளியே வரவே முடியல. ஃபுல்லா எவ்ரிவேர் ஃப்ளட், தண்ணி, வெளியே வர முடியல. வெளியே வரும்போதும் எப்படி இருக்குதான்? ஃபுல்லா டெட் பாடிஸா அங்கங்கே கிடக்குதான். அந்த கோஸ்டல் ரீஜன்ல இருந்தவங்க அவ்வளவு வறுமை அவுட்டு, தூக்கி வீசி. சரியா? அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும் அதோட ரியாக்ஷனே. நம்ம வந்து எப்படி நேச்சரை அஃபெக்ட் பண்றோமோ, எப்படியெல்லாம் ஸ்பாயில் பண்றோமோ அதை விட மேல அது நம்மளை அஃபெக்ட் பண்ணும். சரியாப்பா? அந்த சுனாமி வந்து வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம தான். சரியா? ஆனா அதுல இருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ண நமக்கு தெரியலையே. அதனாலதான் சொல்லியிருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்
யூ மஸ்ட் know how to solve the environmental issues. நம்ம வந்து environmental problems இதெல்லாம் இருக்குன்னு தெரியுது. ஆனா அந்த ப்ராப்ளம்ஸுக்கு என்னது சொல்யூஷன் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணுமா? சரியா? அந்த ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹவு வி ஹாவ் டு கண்ட்ரோல், ஹவு வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் த ஹியூமன் லைஃப், ஹவு வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் த இக்கோசிஸ்டம். அந்த சொல்யூஷனை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு புக்கிலே ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருப்பான். சரியா? யூ ஹாவ் டு ஃபைண்ட் சொல்யூஷன் டு ரெக்டிஃபை ஆர் ரெடியூஸ் த ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம்ஸை மட்டும் தெரிஞ்சா ஆன்னு தலையாட்டிட்டு தெரிஞ்சா போதாது, அதுக்கு சொல்யூஷன். அதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே, ஒரு பொண்ணு வந்து சோலார், அப்போ நம்ம சோலார் யூஸ் பண்ணும்போது அங்கே கோல் தேவையில்லை, கோல்ல இருந்து வெளிவர போக நம்மளை அஃபெக்ட் பண்ணாது, ஃபாசில் ஃபியூல்ஸோட யூட்டிலைசேஷன் வந்து கம்மியாகுது. இந்த மாதிரி நிறைய எக்கோ ஃப்ரெண்ட்லி வந்து இருக்குது, எக்கோ ஃப்ரெண்ட்லி என்னது கேரக்டர்ஸ் வந்து அதில் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் சொல்யூஷனை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். சோலார் ரேடியேஷனை வந்து நம்மளுக்கு இப்போ நிறைய இருக்குது சோர்ஸ், ஆனால் அதை நம்மளால கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. விண்ட் ரிசோர்ஸ் நிறையா இருக்கு, டைடல் எனர்ஜி நிறையா இருக்கு, கரெக்டாக நம்மளால அப்ளையன்ஸ் இல்லை அதை யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த மாதிரி அப்ளையன்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளத்தை வந்து என்ன செய்யலாம், சால்வ் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் புக்கில் அதுதான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க இந்த லெசனையே. சரியாப்பா? எஸ். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி மே கெட் மாடிஃபைஸ், சம் ஸ்பீஷீஸ் ரேஞ்சஸ் கெட் ரீடிஃபைன்டு. இப்போ பயாலஜிக்கல் டைவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா என்னவாகுது, அங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானா, இது எல்லாமே எதனால மாறி போயிருது, டியூ டு குளோபல் வார்மிங். குளோபல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஃபுல்லாக வந்து அழிஞ்சு போயிருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாரு, ட்ராபிக்ஸ் அண்ட் சப்ட்ராபிக்ஸ் மே ஃபேஸ் த ப்ராப்ளம் ஆஃப் டிக்ரீஸ்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன். குளோபல் வார்மிங்னால என்னவாயிரு, லேண்டெல்லாம் டெசர்ட்டாக மாறிடுது, நல்ல செழிப்பான மண்ணெல்லாம் ட்ரை லேண்டாக மாறிடுது. அதனால அவங்களுக்கு விளைச்சல் எல்லாம் கிடைக்காம எல்லாம் காஞ்சு போயிடுது, மழை பெய்ய மாட்டேங்குது, அந்த சீசனுக்கு தண்ணி இல்லை, மழை இல்லை, அதனால எல்லாமே காஞ்சு போயிடுது. இது ஒரு ரீசன். சரியா? இது மாதிரி நிறைய இக்கோசிஸ்டம் எல்லாம் என்னவா மாறிட்டு இருக்கு, டெசர்ட் இக்கோசிஸ்டமா மாறிட்டு இருக்கு டியூ டு குளோபல் வார்மிங். டியூ டு குளோபல் வார்மிங், தீஸ் ஆர் த டிஃபரெண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். என்னென்ன எஃபெக்ட்ஸ் பாரு, குளோபல் வார்மிங்னால சீ லெவல் வந்து ரைஸ் ஆகி அதனால போலார் ஐஸ் கேப்ஸ் கிளேஷியர்ஸ் எல்லாம் என்ன செய்யுது, அப்படி மெல்ட் ஆகி the sea level is increasing day by day. So many countries, the nearby areas are submerging day by day. Then we can't judge the weather condition properly due to global warming. So it causes flood and drought in some areas. Then due to global warming, the biological diversity may get modifies. நிறைய ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஆர் கெட்டிங் டிஸ்ட்ராய்டு டியூ டு குளோபல். எர்த்தோட டெம்பரேச்சர் திடீர்னு எல்லா விவசாயிகளும் சொல்லியிருப்பாங்களே, எல்லாத்தையும் விதைச்சி போட்டிருப்பாங்க, மழை பெய்யாது, மழை பெய்யலைன்னா எல்லாமே காஞ்சி போயிடும், அல்லது எல்லாம் வளர்ந்து வர சீசனில் வந்து மழை பெய்யாது, அப்படி எல்லாம் காஞ்சி போயிடும். இந்த மாதிரி அதனால ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகி இட் காசஸ் சிவியர் ப்ராப்ளம். ஃபுட்டு வந்து கரெக்டாக கிடைக்கல அப்படின்னா என்னவாகும், the people will die due to starvation. Understand ma? Okay. Then sources of greenhouse gas emission, நம்ம natural and anthropogenic. What is meant by anthropogenic? Man made. சரியாமா? நேச்சுரல் சோர்ஸும் இருக்குது, இந்த கிரீன்ஹவுஸ் கேஸோட கிரீன்ஹவுஸ் கேஸஸ்க்கு நேச்சுரல் சோர்ஸும் இருக்குது, ஆந்த்ரோபோஜெனிக் மீன்ஸ் மேன்மேடு. மேன்மேடு சோர்ஸும் நிறையா இருக்குது. யாரெல்லாம் காசு பண்ணுறா, யாரெல்லாம் கிரீன் ஹவுஸ் கேஸை எமிட் பண்ணுறா, ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நேச்சரும் எமிட் பண்ணுது, ப்ளஸ் ஹியூமன் மேன்மேட். ஆந்த்ரோபோஜெனிக், இந்த வேர்டை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஆந்த்ரோபோஜெனிக் மீன்ஸ் மேன்மேடு சோர்சஸ். மனுஷன் எப்படி காரணமாக இருக்கிறான் அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து எமிட் பண்ணுறதுல, நம்மளோட ரோல் என்ன, அதுவும் சேர்த்து கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து என்னது, the main gas வந்து என்னது, carbon dioxide. Then from where the carbon dioxide is released, coal based power plants. முன்னாடி எல்லாம் ஃபுல்லா கோல் பேஸ்டா இருந்த நிலக்கரி, எல்லாமே நிலக்கரியை தான் யூஸ் பண்ணுவாங்க.
ட்ரெயினில், ஷிப்பில், எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஹீட்டு வந்து என்னதான் கோல் தான். ஆனால் நவடேஸ் இட் இஸ் டிக்ரீஸ். சரியா? இப்போ கோல் பேஸ்டு பவர் பிளான்ஸ்லேருந்து மெயினாக கார்பன் டை ஆக்சைடு. கோல்னாலே கார்பன். கார்பன் இன் பேர்ன்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில் இட் இஸ் சேஞ்ச் இன்டு கார்பன் டை ஆக்சைடு. சரியாப்பா? ஸோ கார்பன் டை ஆக்சைடோட மெயின் சோர்ஸ் வந்து கோல் பேஸ்டு பவர் பிளான்ஸ். பை த பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல். தென் ஃபாசில் ஃபியூயல் கோல் கூட பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் என்ன செய்கிறோம்? வி ஆர் பர்னிங் ஃபார் ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு when we burn this fossil fuel we are getting we are releasing carbon dioxide. Understand? Then combustion of fuel in the engines, automobile உள்ள என்ஜின்ஸில், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில், ஏரோப்ளைன்ஸில், ஏரோப்ளைன்ஸ்லேருந்து ஏரோசால்ஸ் அப்படின்ற என்னது ஏரோசால்ஸில் என்ன சொல்லுவோம்? அதை ஏரோசால்னா என்னப்பா? ஏர்கிராஃப்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? என்னது ஃபியூயல், ஒயிட் பெட்ரோலியம் அந்த மாதிரி. அந்த ஃபியூயல், எஸ், அந்த ஒயிட் பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சரியா? எஸ். அதெல்லாம் என்ன செய்யுது? அதிலிருந்து வெளியே வர்ற அந்த ஸ்மோக்லையும் என்னது இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு. மோஸ்ட் குளோபல் வார்மிங். இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃப்ரம் கோல் பேஸ்டு பவர் பிளான்ஸ், தென் கம்பஷன் ஆஃப் ஃபியூயல் என்ஜின், then again some more points. agricultural practices like stubble burning. நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த குச்செல்லாம் அங்கே விட்டுட்டு வந்துடும். அந்த ஸ்டபிள் மீன்ஸ் என்னது? இப்போ வந்து நெல் வந்து வயலில் இருக்கிறோன்னு ஏன், அந்த வயலில் வந்து கொஞ்சம் தான் அந்த இதை அறுப்போம் வைக்கோலோட, மீதியெல்லாம் அப்படியே ஸ்டம்பு மாதிரி நின்றுட்டே இருக்கும். சரியா? தட் இஸ் அதை வந்து அறுக்க மாட்டோம், அடியில் வரைக்கும் போய் அறுக்க மாட்டோம். அதை கடைசியில் என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு எரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எரிக்கும் போது அதிலிருந்து ஸ்டபிள் பர்னிங் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ். தென் நேச்சுரல் ஃப்ரம் ஆர்கானிக் மேட்டர், வல்கனோஸ், தென் வார்ம் ஓஷன்ஸ் அண்ட் செடிமெண்ட்ஸ். நேச்சுரலி இதெல்லாம் என்னது? நம்ம பண்ணுறது. நேச்சுரலி எங்கேருந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது, ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்னிங் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். ஆர்கானிக் மேட்டர்னா அந்த கவுடங், அந்த நம்ம வந்து கவுடங்கை வந்து என்ன செய்கிறோம்? பயோகேஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் சிலர் என்ன செய்வாங்க? சும்மா அந்த சாணியெல்லாம் ஒரு இடத்துல அள்ளி கவுடங்கை போட்டு வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். அல்லது அதை அள்ளி கொண்டு எங்கே போடுவாங்க? பேடி ஃபீல்டுக்கு போடுவாங்க, ஃபார் மேனுவரிங் த கிராப் ஃபீல்டு. சரியா? அப்படி போடும்போது அதுலேருந்து கேஸ் வரும். தட் இஸ் கால்டு கார்பன் டை ஆக்சைடு. அதுவும் கார்பன் டை ஆக்சைடும் வரும், மீத்தேனும் வெளியே வரும். சரியாப்பா? ஸோ நேச்சுரல் வந்து ஆர்கானிக் மேட்டர் டீகே ஆகும்போது, தென் வல்கனோஸ்ல இருந்து, தென் வார்ம் ஓஷன்ஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ். அண்ட் ஆல்சோ செடிமெண்ட்னா டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர்ல இருந்தும் கார்பன் டை ஆக்சைடு வந்து. இதெல்லாம் நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு, வாட் ஆர் த டிஃபரெண்ட் சோர்சஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுமா? coal based power plants, then combustion of fuels in engines of automobiles and vehicles and aeroplanes. சரியா? இது ரெண்டும் ப்ளஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸில் அந்த ஸ்டபிள்ஸ் எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு. நேச்சுரலி வந்து ஆர்கானிக் மேட்ரு டீகே ஆகும்போது வல்கனோஸு, வார்ம் ஓஷன்ஸ் அண்ட் டெட் அண்ட் டீகேயிங் மேட்ரு வந்து டீகம்போஸ் ஆக அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். தீஸ் ஆர் த டிஃபரெண்ட் சோர்சஸ் ஆஃப் carbon dioxide. Then methane, nitrous oxide are there. We'll continue in the next class. சரியாமா? இப்போ வந்து இது வந்து ஜென்ரல் டாபிக் தான், உனக்கு ஈஸியாக இருக்கும். நீ வந்து ஜுவாலஜியில் ஏற்கனவே இது படிச்சுட்ட, என்விரான்மெண்டல் இஷ்யூஸு. அதில் மெயினாக வந்து நீ பொல்யூஷன் படிப்ப. இங்கே வந்து நமக்கு குளோபல் வார்மிங் எதனால் வருது, தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங், ஓசோன் டிப்ளீஷன், தென் ஃபாரஸ்ட்ரி. இதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், இந்த ஓசோன் டிப்ளீஷன், குளோபல் வார்மிங் எல்லாம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கு வந்து நம்ம அஃபாரஸ்டேஷன், சரியா, நிறைய ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து நட்டு we can conserve the nature அப்படின்னு சொல்லி we'll study. We will discuss these topics in this lesson in botany.
சுவாலஜியில் வந்து உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். சரியாப்பா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், வித் திஸ் ஷால் ஐ வைண்ட் அப் த செஷன்? From methane, I'll continue in the next class.